வணக்கம். மோடி 3.0 அமைச்சரவை பதவி ஏற்றதுலேருந்து ஒரு சில நபர்களுடைய கான்ட்ரவர்சிஸை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கம் நிறைவேறிவிட்டது அப்படிதாங்க பார்க்கணும். ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள், ஜெய்சங்கர் அவர்கள் இவங்க 2 பேருக்கும் என்ன தகுதி இருக்குது, மக்களையே சந்திக்காமல் இவங்க மீண்டும் மீண்டும் அமைச்சராயிட்டு இருக்காங்க. இந்த சேம் டைம் தமிழ்நாட்டை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அமைச்சரவை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த ஒரு பதிவு மூலமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் மற்றும் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஏன் மீண்டும் அமைச்சர் பதவி அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்று அமித்ஷா அவர்கள் மேடையில் ஆந்திர பிரதேஷில் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய பதவி ஏற்பு விழாவின் போது தமிழிசை அவர்களை கண்டிச்சிட்டாரு. தமிழச்சிக்கு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டு விட்டது. ஒரு குஜராத்தி அமித்ஷா எப்படி தமிழிசையை கண்டிக்கலாம் அப்படின்ட்டு சோஷியல் மீடியாவில் இதே நபர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா, தமிழிசை அவர்கள் இங்கே மாநில தலைவராக இருந்த பொழுது அந்த பீரியட் ஃபுல்லாகவே இவங்களை ட்ரோல் பண்ணி இவங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு அவங்கள மென்டலி அவ்வளோ டார்ச்சர் கொடுத்து ஒரு சாடிஸ்டாக பிஹேவ் பண்ண ஒரு கூட்டம் இப்போது தமிழிசைக்காக வரைஞ்சி விட்டுட்டு அங்கே பாருங்கள் அமித்ஷா அப்படி பண்ணாரு. இவங்களுக்கு தமிழிசை மேலே பாசம்லாம் இல்லைங்க. பிஜேபியை அட்டாக் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் அவங்க பண்ணி ஆகணும். அதுக்காக இப்போ தமிழிசையை அவமதிச்சிட்டார் அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது தெரியாது, இவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியாது. அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு பத்திரிகையை சந்திக்கும் போது தமிழிசை அவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை. அப்படி இருக்கும்போது இவங்களாம் ஒன்று அசியூம் பண்ணிக்கிட்டு அமித்ஷா இதான் சொல்லியிருப்பாருப்பா, சொல்லியிருக்கலாம், போயிருக்கலாம், அந்த கலாமுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுக்கு இல்லை. இப்பொழுது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியை எப்படி கையாண்டிருக்காங்க. இந்தியா பார்த்திங்கன்னா 2014 முன்பு ஃப்ரஜைல் 5 எக்கானமிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போது வேணாலும் நொறுங்கி விழலாம், வேர்ஜ் ஆஃப் கொலாப்சிங், எப்போது வேணாலும் வீழலாம் அப்படிங்கிற நிலையில் இருந்த இந்தியன் எக்கானமியை மீட்டு நிறைய ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு இந்தியாவை இப்பொழுது உலகின் மிக வேகமாக உயரக்கூடிய பொருளாதார நாடாக மாற்றினது நிர்மலா சீதாராமன். அதோடு இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் லாங்கஸ்ட் சர்விங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் எவர். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காங்க இல்லையா, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டராலேயாச்சு இந்தியாவை வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக ஆக்க முடிஞ்சுதா? கிடையாது. இப்பொழுது வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமியாக இருக்குன்னா அது மிக முக்கியமான காரணம் நிர்மலா சீதாராமன், அதை மறுக்கவே முடியாது. அடுத்து முன்பெல்லாம் ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்க் எல்லாருமே இந்தியாவினுடைய எக்கானமிஸ் பற்றி ப்ரைஸ் பண்ணதே கிடையாது. இப்பொழுது இந்தியா இஸ் அ பிரைட் ஸ்பாட் அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லுது. இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது மிக மின்னல் வேகத்தில் இருக்குது அப்படின்னு ஐஎம்எஃப் சொல்லுது. இந்தியா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து மோடியினுடைய ஆட்சி காலத்தில் மட்டும் 25 கோடி மக்களை மீட்டு இருக்கிறது அப்படிங்கிறத ஐஎம்எஃப் பாராட்டுது, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பாராட்டுது. இப்படி ஐஎம்எஃப் பாராட்டுது, வேர்ல்டு பேங்க் பாராட்டுது, உலக நாடுகள் பாராட்டுறாங்க. இந்தியாவுடைய எக்கனாமிக் க்ரோத் பற்றி எல்லா இங்கிலீஷ் சேனல்ஸ், இன்டர்நேஷ்னல் சேனல்ஸ்லேயும் ஆர்டிகல்ஸ் வருது, அதை பற்றி பேசுகிறாங்க, நியூஸ் வருதுங்கிற போது உள்ளூரில் உட்காந்துட்டு இவங்க என்ன சாதிச்சிட்டாங்க, அவங்க என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சாதிய புத்தியால் அதை பார்த்தா பார்வை கோளாறு அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னும் ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டிலேயே பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் மேலே ரிஃபார்மாக கொண்டு ஜனநாயக முறைப்படி ஜிஎஸ்டி கவுன்சிலில் அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து இப்போது ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஹை. அனைவரும் ஜிஎஸ்டி அந்த சிஸ்டம்குள்ளே எல்லா பொதுமக்களும் கலந்துக்கிட்டு இந்தியாவில் ஒரு டாக்ஸ் புரட்சி, ஃபினான்ஷியல் புரட்சியை ஏற்படுத்தினது நிர்மலா சீதாராமன். இன்கம் டேக்ஸ் ஸ்லாப், அதாவது 7 லட்சம் வரை இப்பொழுது இன்கம் டேக்ஸுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. இதற்கு முன்பு 5 லட்சம் தான். ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க மிடில் கிளாஸை இன்கம் டேக்ஸ் போட்டு வாட்டி விதைக்கிற, இன்னும் 7 லட்சம் வரை உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருக்குது. இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம்னு பார்த்தீங்கன்னா 2022-23 ஆண்டு காலத்தில் எடுத்த சர்வேயின்படி 170,000 crores, அதாவது 1,70,000. 1,70,000 ஆவரேஜ் இன்கம் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 7 லட்சம் வரை இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் இருக்கும்போது எப்படி நீங்கள் மிடில் கிளாஸுக்கு ஏதுவான ஒரு டேக்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும்? அடுத்து கோவிட் அப்படிங்கிற ஒரு அன்பிரசிடென்டட், இதுவரை யாருமே எதிர்பாராத, உலகம் வியந்து பார்த்த, உலகம் ஸ்தம்பித்த ஒரு பெருந்தொற்று நம்மளை தாக்கியது. அந்த பெருந்தொற்றுலேருந்து மீண்டு வந்த நாடுகளில் இந்தியாவுடைய பொருளாதாரம் மட்டும்தான் ரெசஷனுக்குள்ளே போகிறதுக்கு 0 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறையா கண்ட்ரீஸில் 100% பாசிபிலிட்டிஸ் ரெசஷனுக்குள்ளே போகிறதுக்கு. ரெசஷன் அப்படின்னா 2 குவார்ட்டருக்கு, ஒரு ஆண்டில் 4 குவார்ட்டர், 2 குவார்ட்டரில் இந்தியா ஒரு எக்கானமியோட க்ரோத், ஜிடிபி க்ரோத் நெகட்டிவில் போச்சுன்னா, மைனஸில் போச்சுன்னா அதை ரெசஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ரெசஷனுக்குள்ளே போகிறதுக்கு 0 பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா. அதை தாண்டி கோவிட்லேருந்து மீண்டு வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி ஆனோம்.
அதை தவிர இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது பாருங்க, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, மற்ற நாடுகளோட இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு பாருங்க. இந்த சார்ட் உங்களுக்கு அப்படியே போட்டு காட்டுறேன். இன்னும் பல நாடுகளில் யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா பணவீக்கம் என்பது விண்ணை தொட்டிருக்கு. நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் இப்போ வெளியில் வந்துருக்கு. யூகேலேருந்து நீங்கள் சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் தான் கொடுப்பாங்க. அந்தளவுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது விண்ணை தொட்டிருக்கு. மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் யூகே மாட்டியிருக்கு. இன்னும் நிறைய நாடுகள் பொருளாதார சிக்கலில் மாட்டியிருக்கிற சூழலில் பொருளாதார சிக்கல் இல்லாமல் இந்தியாவை பிரைட் ஸ்பாட், இந்தியாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லா ஏஜென்சிஸும், இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸும் சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு இந்தியன் எக்கானமியை மாற்றி காட்டியது யார் அப்படின்னு கேட்டு பாருங்க. அதற்கான விடை அப்படியே ஜெய்சங்கர் அவர்களுக்கு வருவோம். ஜெய்சங்கரை பற்றி சொல்லவே தேவையில்லை. பார்ட்டியை தாண்டி, பார்ட்டி லைன்ஸை தாண்டி, கட்டிங் அக்ராஸ் த பார்ட்டி லைன்ஸ், அனைவராலும் நேசிக்கப்படக்கூடிய ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக இருந்தார். இதுவரை இந்தியாவுடைய வரலாற்றிலேயே சுஷ்மா ஸ்வராஜ் அண்ட் ஜெய்சங்கர் அவர்கள் தான் பெஸ்ட் ஃபாரின் மினிஸ்டர்ஸ் எவர் அப்படின்னு சொல்லணும். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுடைய ஒரு ட்வீட் ஒன்று இருக்குங்க. ஈவன் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரக் ஆன் த மூன், இந்தியன் எம்பசி தேர் வில் கம் டு யுவர் ரெஸ்கியூ அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதை அப்படியே செயல்படுத்திட்டு இருக்காரு ஜெய்சங்கர் அவர்கள். நீங்கள் வெளிநாட்டில் எங்கே என்ன பிரச்சனைனாலும் சரி, இந்தியன் எம்பசி தேர் வில் கம் டு யுவர் ரெஸ்கியூ. உக்ரைனில் நம்மளுடைய மாணவர்கள் மாட்டிட்டு இருந்தபோது ரஷ்யா சொன்ன அந்த ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? இந்தியாவினுடைய கொடி பொறித்த ஒரு வண்டி வருதுன்னா அந்த வண்டியை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதற்கு செல்வதற்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் நாங்கள் கொடுப்போம், அப்படியே பாஸ் பண்ணி போகலாம், நாங்கள் இந்தியாவை தொடக்கூட மாட்டோம் அப்படின்னு சொன்ன ரஷ்யா அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானி மாணவர்கள் இந்திய கொடியை பயன்படுத்தி உக்ரைன்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதில் வெற்றியும் கண்டிருக்காங்க. திரும்பி வந்த பாகிஸ்தானி மாணவர்கள் பேட்டி கொடுத்துருக்காங்க, நாங்கள் இந்தியன் ஃப்ளாக்ஸை யூஸ் பண்ணி உக்ரைன்லேருந்து பாதுகாப்பாக மீண்டு வந்தோம் அப்படின்ட்டு. அதை தாண்டி சூதானில் சிவில் வாராக இருக்கட்டும், இந்தியன் எம்பசி தேர் வில் கம் டு யுவர் ரெஸ்கியூ, அனைவரையும் அங்கேருந்து பாதுகாப்பாக மீட்டு கொண்டு வந்தோம். தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான் ஆட்சியை பிடிச்சோன்னே அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இந்தியன் நேஷனல்ஸையும் பத்திரமாக மீட்டு கொண்டு வந்தோம். இது எல்லாத்தையும் விடுங்க, ஃபாரின் பாலிசினா எப்படி இருக்கணும்னா, கத்தாரில் ஃபார்மர் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ்க்கு 8 பேருக்கு மரண தண்டனை கொடுத்துருந்தாங்க. அந்த 8 பேருக்கு மரண தண்டனை நீக்கினது மட்டும் கிடையாது, மரண தண்டனையை நீக்கி அந்த சிறையிலிருந்து பாதுகாப்பாக மீண்டும் இந்தியாவிற்கு அழைத்து கொண்டு வரப்பட்டனர். இதற்கு மிக முக்கியமான காரணம் மோடி மற்றும் ஜெய்சங்கர். திரும்பி வந்து அந்த 8 ஃபார்மர் இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸும் பேட்டி கொடுத்துருப்பாங்க. மோடி அண்ட் ஜெய்சங்கர் மட்டும் இல்லைன்னா இந்நேரத்துக்கு நாங்கள் தூக்கில் தொங்கி இருப்போம், எங்களை தூக்கில் போட்டிருப்பாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டி தயவு செஞ்சு போய் பாருங்க, அப்போ தெரியும் ஜெய்சங்கருடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படின்ட்டு. எல்லாத்தையும் தாண்டி இப்போ உலகம் பார்த்தீங்கன்னா 2 ஆக்சஸில் நிற்குது. ஒன்று சைனாவோட ஆக்சஸ், 2வது அமெரிக்காவோட ஆக்சஸ். ஃபாரின் சாயிலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எந்த ஆக்சஸ்லையுமே ஃபிட் ஆக மாட்டேங்கிறீங்களே, தனியாகவே நிற்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம்? ஒன்று சைனாவோட ஆக்சஸ்க்கு போங்க, இல்லைனா யூஎஸோட ஆக்சஸ் போங்க. விச் சைடு ஆர் யூ கோயிங் டு டேக் அப்படின்னு கேட்டதுக்கு, வை ஷுட் ஐ டேக் அ சைடு, we are 1/6 of the world's population, எங்களுக்கு என்று தனியாக வெளியுறவு கொள்கை இருக்கிறது, நாங்கள் எதுக்கு அமெரிக்காவை சார்ந்தோ இல்லை சீனாவை சார்ந்தோ இருக்கணும், இந்தியாவை சார்ந்து அனைத்து உலக நாடுகள் இருக்கும் அப்படின்ட்டு கர்ஜித்தது இதே ஜெய்சங்கர் அவர்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வரும்போது ரஷ்யா கிட்டேருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு யூரோப்பியன் மீடியா கேட்குறாங்க. வை ஷுட் ஐ நாட் பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா, அவங்க எனக்கு சீப்பாக கொடுக்குறாங்க, நான் அவனுக்கு காசு தரேன், ரஷ்யாவுக்கு எனக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட விவகாரம், எங்களுடைய இஷ்யூ அது, இதற்குள்ள யூரோப் தலையிடுவதற்கு எந்த விதமான அருகதையும் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ ஆயில் வாங்குறோம், எவ்வளோ ஆயில் பேரல்ஸ் வாங்குறோமோ, யூரோப் பைஸ் தட் மச் ஆஃப் ஆயில் இன் 1 afternoon, 1 evening. 1 eveningல எவ்வளோ நீங்கள் வாங்குறீங்களோ அதை தான் நான் ஒரு மாதத்துக்கு வாங்குறேன், நீங்கள்லாம் என்னை பற்றி பேசலாமா அப்படின்ட்டு ஃபாரின் சாயிலில் ஒரு ரிபர்டல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபாரின் பாலிசியை பாகிஸ்தானை சார்ந்த இம்ரான்கான் அவர்கள் அவருடைய தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அவர் அப்படியே நகர்ந்து போயிடுறாரு, மேடையிலேருந்து இறங்கி அதை பாருங்க அப்படின்ட்டு ஜெய்சங்கர் அவர்களுடைய வீடியோவையும் நரேந்திர மோடியோட வீடியோவையும் போட்டு காட்டி, இது போன்ற வெளியுறவு கொள்கை நமக்கு தேவை, எவ்வளோ நாள் தான் நம்ம பிறரை சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு கேள்வி கேட்டது இம்ரான்கான் அவர்கள். இப்படி யூஎஸ்க்கு தெரியுது, ரஷ்யாவுக்கு தெரியுது, சைனாவுக்கு தெரியுது, ஜப்பானுக்கு தெரியுது, இம்ரான்கானுக்கு தெரியுது, யூஎன்னுக்கு தெரியுது, ஆனால் நம்ம உள்ளூரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சில ஊபிஎஸ்க்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஜெய்சங்கருக்கு தகுதியே இல்லை. என்ன தகுதி இல்லை, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது கேள்வி கேட்கறதுக்கு? இன்னும் ஜெய்சங்கர் அவர்களுடைய சாதனை, நிர்மலா சீதாராமனுடைய சாதனை சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். ஆஸ்திரேலியன் ஸ்டேட்டோட ஹெட் மோடி இஸ் த பாஸ் அப்படிங்கிறாரு. ரஷ்யாவுடைய விளாடிமிர் புதின் மோடி அவருடைய நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க. இப்படி ஒயிட் ஹவுஸ் பாராட்டுது, மெக்சிகோ பாராட்டுது. வெளியுறவு கொள்கையில் நம்ம இப்போதான் இந்தியாவிற்கான இந்தியா சென்ட்ரிக் ஒரு வெளியுறவு கொள்கையை நம்ம ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்பது பாஜக அமைச்சரவையில் சமூக நீதி எங்கே,
சமத்துவம் எங்கே? இந்திய வரலாறுலேயே அதிகபட்சமான ஓபிசி மந்திரிகள் பொறுப்பேற்றது மோடி 2.0 அமைச்சரவையில் கடந்த முறையே கொடுத்தாச்சு. 20 பேர் எஸ்சி எஸ்டி அமைச்சர்கள் சேர்த்து 20 மந்திரிகள் முதல் முறையாக இந்திய வரலாறு இல்லாத அளவுக்கு கொடுத்தது நரேந்திர மோடி அவர்கள். சமூக நீதி எங்கே? முதல் முறையாக ஒரு ட்ரைபல் உமனை, பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி ஆக்குனது பாஜக. ஒடிஷால இப்போது 23 வருட டென்யூரை ஃபினிஷ் பண்ணி, நவீன் பட்நாயக்கினுடைய அந்த டென்யூரை ஃபினிஷ் பண்ணி பாஜக ஆட்சிக்கு வருது. மோகன் சரண் மாஜி என்ற ஒரு பழங்குடியினத்தவரை அங்கே சீஃப் மினிஸ்டராக போடுறாங்க. அப்படி இங்கே வருவோம். இங்கே இருக்கக்கூடிய 33-34 அமைச்சர்கள் இருக்காங்க திமுக அமைச்சரவையில். இங்கே 3-4 பேர் கூட எஸ்சி அமைச்சர்கள் கிடையாது. இவங்க பாஜகவை பார்த்து சமூக நீதி பாடம் இருக்கிறதா மிகப்பெரிய வேடிக்கை. முதல்ல ஒரு நல்ல துறையை, ஆதி திராவிட நலத்துறை, அதை தவிர ஒரு இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் பழங்குடியின மக்களுக்கோ இல்லை பட்டியலின மக்களுக்கோ கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மோடி அரசை பார்த்து கேள்வி கேட்கலாம். சமூக நீதி என்று வாய்ச்சவடால் மட்டுமே விட்டுட்டு இருக்கக்கூடிய திமுகவிற்கு நீங்கள் நிர்மலா சீதாராமனை பார்த்தோ, ஜெய்சங்கரை பார்த்தோ, இல்லை மற்றவர்களை பார்த்தோ கேள்வி கேட்க அருகதையே கிடையாது. எல்முருகன் அவர்களுக்கு 2வது முறை ராஜ்யசபா எக்ஸ்டென்ஷன் கொடுத்து அவரை MOSஆ மத்திய இணையமைச்சராக ஆக்கினது பாஜக. ஸோ சமூக நீதியை எப்போது எப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் யார், நான் பர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் யார் அப்படிங்கிறது மோடிக்கு தெரியும். நிர்மலா சீதாராமனையும் ஜெய்சங்கரையும் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ கேள்விகளை திமுகவை பற்றி நீங்கள் ஒரு தடவை கேட்டிருந்தீங்கன்னா கூட தமிழகத்தில் இப்பொழுது உண்மையான சமூக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டிருக்கும். ஆனால் மீண்டும் மீண்டும் நமக்கு ஊருக்கு கிடைச்ச பிள்ளையார் கோயில் ஆண்டி மாதிரி பாஜகவை கேள்வி கேட்டு திமுகவை அப்படியே விட்டுருவோம். நாங்கள் தான் சமூக நீதி பாதுகாவலர்கள். என்னத்த சமூக நீதியை பாதுகாத்தீங்க? ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்த முறை நீங்கள் அதிகபட்சமான நபர்களை தமிழக அமைச்சரவையில் ஆட் பண்ணுங்கள். பட்டியலின பழங்குடியின மக்களை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு விடைபெறுகிறோம். வணக்கம். வந்தே மாதரம்.